ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நைட் டின்னர் லாங் வீடியோவாக எடுத்துருக்கேன், பார்க்கலாமா? வெங்காயம் தக்காளியை நல்லா கட் பண்ணிக்கோங்க. 5-6 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 3 தக்காளி எடுத்துக்கிட்டு கட் பண்ணிக்கிட்டேன். வீடியோவே சரியாக எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். 4 செவத்துக்குள்ளே நம்ம சமையல் பண்ணுறது அது மாதிரி தான் எடுத்து போட்டுட்ருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி 3, காஞ்ச மிளகாய், பூண்டு கொஞ்சம், கொத்தமல்லி இலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதில் கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு, பூண்டு போட்டுட்டு, கருவேப்பிலை இது மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு அப்புறம் நல்லா சுருளாக வதக்கிக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் ஆகணும். ஓகேங்களா? லைட்டாக ப்ரௌன் ஆனோடனே கொத்தமல்லி இலையும் தக்காளியும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் போட்டுட்டு அதுவும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. சுருளாக கொஞ்சம் வதக்கிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து தெரியும் இல்லையா, நல்லா வதங்கினது எல்லாம் சேர்ந்து லைட்டு ப்ரௌன் ஆகின அப்புறம் அதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கொஞ்சம் வீடியோ போட்டுட்ருக்கேன். 33 சப்ஸ்கிரைபர் தான் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அப்புறவு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அரைச்சதையும் அதில் ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரு மூடி எல்லாத்தையும் கழுவி அதில் உள்ள தண்ணியை மூடிட்டிங்கன்னா ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் நமக்கு தோசைக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப கெட்டியாக வேணால் சாப்பிட முடியாது. உங்கள் விருப்பம் கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும்னால கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி, எங்கள் வீட்டில் அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஆக்கி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தோசை ஊற்றணும். மாவு அரைச்சி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முந்தானத்தே மாவு அரைச்சி வச்சுட்டேன். நாளைக்கு காலி ஆகணும் சீக்கிரம். 2-3 நாள் தான் வரும் எங்களுக்கு. சீக்கிரம் காலி ஆகிடும். தோசை ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் இந்த சட்னி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி அரைச்சாலே கொஞ்சம் மணமாக இருக்கும் இல்லையா? இந்த பூண்டு அதெல்லாம் ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டு வதக்கிட்டிங்கன்னா, சில பேர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்குவாங்க. நான் நம்ம வெங்காயமும் காஞ்ச மிளகாய் அதெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிடுவேன். அதுக்கப்புறம் நல்லா வதங்கி லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளி போடுவேன். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தோசையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஒரு டின்னர் வீடியோ போடணும்னு நினச்சேன், அதான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.